ஏய் காய்ஸ், இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட பிசியில் உபுண்டு ஓஎஸ் எப்படி டவுன்லோடும் இன்ஸ்டாலும் பண்ணுறது அப்படின்னு பற்றின இன்றைக்கான வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம்ம ஃபன்னாக இருக்கும், அதே சமயம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட பிசியில் குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணோடனே சர்ச் இன்ஜினில் போய் உபுண்டு டவுன்லோட் அப்படின்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ubuntu 22.04 அப்படின்ட்டு ஒரு வெர்ஷன் இருக்கும். இந்த வெர்ஷன் தான் நீங்கள் ஆக்சுவலி டவுன்லோட் பண்ணணும். இதையும் காட்டிலையும் நீங்கள் கீழே இன்னும் ஸ்க்ரோல் பண்ணி போனீங்க அப்படின்னா 23.04 அப்படின்ட்டு ஒரு வெர்ஷன் இருக்கும். இந்த வெர்ஷனை நீங்கள் டவுன்லோடே பண்ணிடாதீங்க, ஏன்னா இந்த வெர்ஷன் இன்னும் அஃபிஷியலாக ரிலீஸே ஆகலையாங்க. 2024 தான் இந்த வெர்ஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகிறதுனால இந்த வெர்ஷனை நீங்கள் இன்னும் டவுன்லோட் பண்ணாதீங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்த வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். இது டவுன்லோட் ஆக 4 இருந்து 5 GB வரைக்கும் நெட்டு தேவைப்படுங்க. இது டவுன்லோட் ஆகி முடிய 20 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்துக்கிறோம், அதனால பொறுமையாக வெயிட் பண்ணணும். டவுன்லோட் ஆகிறத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்ட்ரோலும் ப்ளஸ் தேவும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக டவுன்லோடு எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். உபுண்டு டவுன்லோட் ஆகி முடிய ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்றனால நான் பாதி கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் இதை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், டவுன்லோட் ஆகி முடித்த உடனே இப்போ நம்மளோட ஐஎஸ்ஓ ஃபைலை நம்ம வந்து பூட் பண்ணணும். அதுக்கான ப்ராசஸை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட பிசியில் பார்த்தீங்கன்னா திஸ் பிசி அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட ஐஎஸ்ஓ ஃபைலை வந்து கட் பண்ணுங்கள். கட் பண்ணதும் இப்போ நம்மளோட பென்ட்ரைவில் ஐஎஸ்ஓ ஃபைலை வந்து பேஸ்ட் பண்ணணும். ஐஎஸ்ஓ ஃபைல் பேஸ்ட் ஆகி முடிக்க 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்கிறோம், அதனால பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ஐஎஸ்ஓ ஃபைல் உங்கள் பென்ட்ரைவில் பேஸ்ட் ஆகி முடிச்சதும் அடுத்த வேலையை நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பிசியை வந்து நீங்கள் ஷட் பண்ணணும். இப்போ நானும் ஷட் பண்ணுறேன். ஷட் பண்ண உடனே இப்போ பூட்டுக்கான ஷார்ட்கட் கீயை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெனு ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா தேர்டாக பூட் மெனு அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வேறு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் செகண்ட் இருக்கிற யூஎஸ்பி டிவைஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் அடுத்து உங்களோட ஐஎஸ்ஓ ஃபைலை வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கும் இந்த பிசி. இது வந்து செக் பண்ணி முடிக்க உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்துக்கிறோம், அதனால் பொறுமையாக வெயிட் பண்ணணும். நான் ஒத்த கையில் ஃபோன் பிடிச்சிட்டு இன்னொன்று கையில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால தான் என்னால் கரெக்டாக ஃபோன் வந்து பிடிக்க முடியல, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. செக்கிங் முடிஞ்சதும் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வரும். அதில் செகண்டாக இருக்கிறது இன்ஸ்டால் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் உபுண்டு கொடுத்ததும் அடுத்து லாங்குவேஜஸ் கேட்கும். அதில் வந்து இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்னு கொடுத்துட்டு கீழே கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களோட ஒய்ஃபை கேட்கும். உங்களோட ஒய்ஃபை கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அடுத்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா அதர் ஆப்ஷன்ஸ் அப்படின்ட்டு கொடுத்து கீழே தேர்டு பார்ட்டி அப்படின்ட்டு கொடுத்துருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், கிட்டத்தட்ட பாதி ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. கண்டினியூ கிளிக் பண்ணதும் அடுத்து உங்களுக்கு இன்ஸ்டால் நவ் அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்றது கேட்கும். நீங்கள் கொல்கட்டாவில் இருந்தீங்கன்னா கொல்கட்டா அப்படின்ட்டு கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நான் கொல்கட்டான்ட்டு கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் கேட்கும். அது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் கேட்கும். அடுத்து உங்களோட பாஸ்வேர்டு கேட்கும். நான் வந்து என்னோட நேமை கொடுத்துக்கிறேன், நீங்கள் உங்களோட நேமை கொடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு தாங்க கொடுக்கணும். நான் வந்து சும்மா ரேண்டமாக ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு தோன்றதோ அந்த பாஸ்வேர்டை நீங்களே கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு போட்டாலே போதும், கிட்டத்தட்ட பாதி ஸ்டெப்ஸ் முடிஞ்சதுங்க. இன்னொரு 2-3 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துடலாம். பாஸ்வேர்டு போட்டதும் கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ கொடுத்ததும் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ஆகிட்டு இருக்கும் உங்களோட ஃபைல்ஸு. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்கிறோம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்ததாக ரீசெட் நவ் அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் அடுத்து உங்களோட நேம் கேட்கும். உங்களோட நேமையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களோட பாஸ்வேர்டு கேட்கும். உங்களோட பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டு என்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. இதையும் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து உபுண்டுக்குள்ளே போயிடும்.
அடுத்தது மேலே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நோ டோன்ட் சென்ட் சிஸ்டம் அப்படின்ட்டு இருக்கும், அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு திரும்பி நெக்ஸ்ட்டுன்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட உபுண்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிசியில் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தோடு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.